சிவமாலை மாதாவுக்கு பெருநாள் எடுப்பதற்காக எங்களுடைய தியான நாட்களில் முதலாவது நாளிலே என்று நாங்கள் இருக்கின்றோம். இன்றைய நாளில் நாங்கள் ஜூபிலி ஆண்டின் அழைப்பும் அர்த்தமும் பற்றி சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இப்போ சில விஷயங்கள் அப்படியே சொன்னால் சரியான ஹஸ்ரம் விளங்கி கொள்ளே இல்லாது, அப்படியே சொன்னால் விளங்கி கொள்ளே இல்லாது. இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு முதலாவது வாசகம் இருக்குத்தான். முதலாவது வாசகம் லேவியர் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது 25வது அதிகாரம். அது அழகாக சொல்லுகின்றது. இந்த ஜூபிலி வருடம் என்று சொன்னால் என்னவென்று சொன்னால், சாதாரணமாக எங்களுடைய திருவிவிலியப்படி 50 வருடத்திற்கு பின்புதான் இந்த ஜூபிலி ஆண்டு வரும். ஆனால் திருச்சபை 25 வருடத்திற்காகத்தான் இந்த ஜூபிலி ஆண்டு தருகிறது என்று சொன்னால், கடைசி ஒரு ஜூபிலி ஆண்டிலேயாவது நாங்கள் பங்கு பெற முடியும் இல்லையா? செத்து போகிறதுக்கு முன்னுக்கு கடைசி ஒரு ஜூபிலி ஆண்டிலேயாவது நாங்கள் பங்கு பெற்று நல்லா போய் சேர்ந்துடலாம் என்று சொல்லி தான் திருச்சபை எங்களுக்கு தந்திருக்குது. சும்மா இல்லை, மாறிச்சாரி செதுக்கிது போயிட்டோம் என்று சொன்னால் அப்படி கடைசி ஒரு முறையாவது நாங்கள் இந்த ஜூபிலியாவை கண்டம் என்று நினைச்சுக்கொள்ளலாம். அதுக்காக வேண்டித்தான் இந்த ஜூபிலி ஆண்டு 25 வருடங்களுக்காக நாங்கள் சொல்லலாம் கிறிஸ்து பிறப்பின் ஜூபிலி ஆண்டாகவும் சொல்லப்படுகிறது. இந்த வருடம், இந்த முறை, இந்த ஜூபிலி ஆண்டு நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்கின்ற தலைப்பில் இல்லையா? பாருங்கள், நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்று சொல்லி திருச்சபை ஆளுங்களுக்கு இது தரப்பட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த லோகோ இருக்குத்தானே, இந்த சின்னம், இந்த வருடத்திற்கான அந்த சின்னத்தை பார்த்து நீங்களா அந்த சின்னத்தில் பார்த்தாங்களோ தெரியாது, பார்த்துருப்பீங்களான்னு நான் நினைச்சு அப்போ அந்த சின்னத்தை பிடிச்சு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த சின்னத்தில் என்ன என்ன இருக்குன்னு சொல்லி ஒன்று ஒரு பெரிய ஒரு சிலுவை ஒன்று இருக்கு, இப்படி உயரமாக தான் இருக்கும். அதுக்கு கீழே 4 கலரில் 4 பேர் இருப்பினா, 4 நிறங்களில் 4 பேர் ஒவ்வொரு ஆளை அப்படியே பிடிச்சு கொண்டு கடைசியாக என்ன செய்யும், குருசை பிடிச்சு கொண்டு நிற்கும். அவருக்கு பின்னா 4 பேர் நிற்பினோம். அதுலேயும் நாங்கள் பார்ப்போம், இந்த குருசுக்கு கீழே வந்து பிடிக்கி ஒரு நங்கூரம் ஒன்று வந்திருக்கும். பார்த்தீங்களானே, பார்த்துருப்பீங்களோ? பிறகு அதில் அலைகள் போகிறதாக இருக்கும் இல்லையா? இது ஒவ்வொரு அர்த்தத்தை குறைக்கின்றது. இந்த சிலுவை நாங்கள் சொன்னால் அவர்தான் எங்களுடைய எதிர்நோக்காக இருக்கிற, எங்களுடைய எதிர்நோக்கு சொன்னால் கிறிஸ்துவாகத்தான் இருக்கின்றார் இல்லையா? பின்பு இந்த 4 பேர் என்று சொன்னால் 4 திசைகளிலும் இருந்து வந்த மனிதராக நாங்கள் ஒன்றாக வாழுகின்ற அந்த அதை எடுத்து காணுறது மனிதனுடைய வாழ்க்கையால் அது நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொன்னால் ஒன்றாக அமைதியோடு வாழ வேண்டும் என்று சொல்லி அழைக்கப்படாதான் எங்களுடைய எதிர்நோக்காகவும் இருக்கின்றது. பின்பு அந்த நங்கூரம் அது எங்க, அது நாங்கள் சொல்லுவோம், அது அந்த எங்கர் இருக்குத்தானே, அந்த நங்கூரம் அது யூனிவர்சல் சைன் ஆஃப் ஹோப் என்று சொல்லுவாங்க. அதாவது அது எதிர்நோக்கின் அடையாளமாக இருக்கின்றது, அது உலகுக்கு அது எதிர்நோக்கின் அடையாளமாக இருக்கின்றது. அப்புறம் இந்த அலைகள் என்ன தெரியுமா, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது பிரச்சனைகளாம் வரும், பிரச்சனை இல்லாமல் என்று இல்லை. ஆகவே இந்த பிரச்சனைகளை அது குறைக்கின்றது. ஆகவே இதனை கடந்து நாங்கள் எதிர்நோக்குடன் வாழ்கின்றவர்களாக இருக்க அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். ஆகவே நான் என்ன சொல்ல மாறேன் என்று சொன்னால், நான் 2 விடயம் சொல்ல வேண்டும் என்று நினைச்சேன். நான் கணக்க சொன்னாலும் விளங்காது. அடுத்தது கணக்க சொல்ல போனால் இங்கே நித்திர கொண்டு எழும்பி போயிடுவீங்க. நீங்கள் நான் சொல்கிறத கேட்குறீங்களா தெரியாது. கொஞ்சம் இப்போவே நித்திர கொள்ள துவங்கும், கொஞ்சம் பிந்தி நித்திர கொன்றும். அதால் நான் கணக்க சொல்ல வரையில 2 விடயம் பாருங்கள். இப்போ முதலாவது நாங்கள் சொல்ல முன்னுக்கு இந்த ஜூபிலி ஆண்டு என்று சொன்னால் நாங்கள் வாழ்வை புதுப்பிக்கின்றது, மன்னிப்பு பெறுகின்றது. அடுத்தது பாருங்கள், இது சொல்லப்படுகின்றது இந்த அடிமைகள் இருக்கிற அடிமைகளை விடுதலை செய்ய வேண்டும். இந்த வருடம் அடிமைகளை விடுதலை செய்கின்ற காலமாக, நிலங்களை நாங்கள் பயிர் செய்கிற காலம் இல்லை. ஆகவே நிலங்களையும் நாங்கள் விட்டுவிட வேண்டும், அதில் வர கனிகளையும் பிடுங்க கூடாது. அதற்குன்னு சொன்னால் இப்போ மிருகங்கள் போய் வந்தால் மிருகங்களை எல்லாம் சாப்பிட்டு நல்லா விளையாட்டுமன்னு சொல்லி, ஆகவே மிருகங்கள்லாம் சாப்பிட முடியும், மனிதர் அதுகளை சாப்பிட்றது இல்லை. இப்போ நாங்களும் பாருங்கள், அறுவடை செய்தால் என்ன செய்து விடுவோம், அப்படியே நிலத்தை விட்டுருவோம். விட்டுட்டு என்ன செய்வோம் பிரகடனா, திரும்ப நாங்கள் விளைச்சல் எடுக்கிறதுக்கு முன்னுக்கு வந்து எல்லாத்தையும் வெட்டி கொட்டி போட்டுட்டு அந்த நிலத்திலேயே போட்டு எரிச்சு போட்டு பறந்து போட்டு பசலையை ஆக்கிட்டு அதுக்கு பிறகு விதைச்சு விளைச்சல் எடுப்போம். ஆகவே இந்த 50 வருடத்துக்கு பிறகு தான் நடக்கிறது. ஆகவே நாங்கள் ஓய்வு எடுக்கிறது போல நிலத்துக்கும் ஓய்வு கொடுக்கின்றார்கள். ஆகவே நிலம் என்ன செய்யும், அதுக்கும் அந்த புழுக்கள் உருவாகி நிலமும் பதப்படுத்தப்பட்டு அது புதிய விளைச்சலை எங்களுக்கு தர ஆயத்தமாக இருக்கும் ஒரு வருடத்துக்கு பின்பு. ஆகவே நாங்கள் ஒரு வருடத்துக்கு பின்பு எல்லாத்தையும் வெட்டி கொட்டி போட்டு நிலத்தை பண்படுத்தி போட்டு பயிர் செய்கின்ற பொழுது நல்ல விளைச்சலை தருகின்றதாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இப்படித்தான் செய்ய
அழைக்கப்படுறோம். அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையில். ஆக இந்த வருடம் தரப்பட்டிருக்க எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் புதுப்பிக்க தரப்பட்டிருக்கோம். என்னத்தில் புதுப்பிக்கிறோமோ தெரியாது, ஆண்டவரில் நாங்கள் புதுப்பிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதனால தான் நாங்கள் சில தூய கதவுகள் என்று சொல்லி மறை மாவட்டங்களில் கொடுக்கப்பட்டிருக்க. அந்த கதவு என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னால் சில பேருக்கு என்ன கதவு என்று சொல்ல எனக்கு தெரியலை. சிலது கழிவற கக்கூஸ் கதவு, வீட்டு கதவு, அப்படியான கதவெல்லாம் இல்லை. இதுகள் புனித கதவுகள் என்று சொன்னால் இந்த புனித கதவு கிறிஸ்துவை குறைக்கின்றது. நாங்கள் இதன் மூலம் நுழைகின்ற பொழுது நான் ஆண்டவருக்குள்ளே நுழைகின்றேன். ஆகவே இந்த வருடம் எங்களை புதுப்பித்து நாங்கள் ஆண்டவருக்குள்ள நுழைய வைக்கின்ற காலமாக இருக்க வேண்டும். வெளிகளில் இல்லை, சுத்தி போறேலாது, அதுக்குள்ளால தான் போக வேணும். வேற ஷார்ட்கட் எல்லாம் இல்லை, வேறு ஷார்ட்கட் எல்லாம் இல்லை. அவருக்குள்ளால தான் போக வேணும். அவருக்குள்ளால போகின்ற பொழுது தான் எங்களால் அந்த எதிர்நோக்கை அடைய முடியும். இல்லையாண்டா கடைசி வரையும் முடியாது. ஆகவே நாங்கள் ஆண்டவரோடு பயணிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா? இந்த பாருங்களேன், இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் போய்கொண்டிருக்கும். இப்படித்தான் இந்த கடலில் ஒரு கப்பல் போய்கொண்டிருந்த பொழுது இப்போ இந்த கப்பல் ஒரு சூறாவளியில் மாட்டுப்பட்டுருச்சு. இப்போ கடலில் சரியான கொந்தளிப்பு எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்க, எல்லாம் சரியான குழப்பம். அங்கே விடுறதும் இங்கே விடுறதும் எல்லாம் அப்படியே நிற்கணும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு கொஞ்சம் வயதான, நாங்கள் சொல்லுவோம் ஒரு வயதான அல்லது வயதிலே முதிர்ந்த ஒரு மாலுமியரால் அங்கே இருந்தாராம், அந்த கப்பலில் இருந்தாராம். அவர் கேட்டாராம், இது என்னத்துக்கு போய் அங்கேயும் இங்கேயும் ஓடித்திருக்கிறேன் சொல்லி யார்கிட்ட அங்கே வேலை செய்கிற மாலுமியிட்ட கிட்ட. அதுன்னு சொன்னாராம், இல்லை உனக்கு மட்டும் அது எஞ்ச வேறு கப்பல் ஆடுற ஆட்டத்துக்கு போய் தாழ போகுது. ஆகவே நாங்கள் இருக்கிற சாமான் எல்லாத்தையும் வெளியில் போட்டால் தான் கப்பல் தாழாது, கொஞ்சம் மேலே வந்து நிற்கும், இதில் இருந்து தப்பிக்கலாம்ட்டு. அப்போ அந்த சொல்லிச்சுதான், பைத்தியகாரா நீ சரியான முட்டாள் நீங்கள் எல்லாரும். ஏன் சொல்லுவாப்பா, நீ பாரு, நீ போகிற திசையை பாரு, போய் திசையை பாரு, முன்னுக்கு நீ பாரு, நாங்கள் சூறாவளியை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறோம். நீ என்ன செய்ய வேணும், முதலில் உண்ட கப்பலை நீ திருப்ப வேணும். திருப்பினாத்தான் நீ பிழைப்ப. நீ இந்த ஜாமான தூக்கி போட்டதாலாம் பிழைக்க போறதில்லை. நீ சூறாவளியை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறாய். அவன் வாழ்ந்ததில் எங்களுடைய வாழ்க்கையும் சில வரையில பிடித்தான். உலகம் சார்ந்த லௌகிகம் சார்ந்தவற்றை நாங்கள் தேடி போகின்றதாக இருக்கின்றது. நாங்கள் பலவற்றிலே இந்த உலகம் சார்ந்தவற்றிலே மூழ்கி இருக்கிறோம். அதனால நாங்கள் என்ன செய்யறோம் சொன்னா இந்த அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இதை புதுப்பிக்க வேண்டும், ரினியூ பண்ண வேண்டும். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இதில் வாழ்க்கையில திருப்பத்தை ஏற்படுத்தினால் மட்டும் தான் வாழ்வு பெற முடியும். இந்த திருப்பத்தை நாங்கள் இதில் ஏற்படுத்தணும், ஆண்டவரிலே ஏற்படுத்தணும். ஆண்டவரில் ஏற்படுத்தினால் மட்டும் தான் கரையை அடைய முடியும். இல்லையாண்டு சொன்னா நடுவில் எல்லாரும் தாண்டு போயிடுவோம், அழிஞ்சு போயிடுவோம். அதுதான், அதைத்தான் இது எங்களுக்கு காட்டுது. இந்த வருஷம் எங்களுக்கு சும்மா தந்தில்லை, சும்மா வருகிற 25 இருக்கா, இந்த ஜூபிலின்னு சொல்லிவிட்டாங்க. சரி அதுதானே வந்து இந்தா வந்துச்சு, இந்தா போச்சு என்ற மாதிரி இருக்க கூடாது. இது எங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த வேணும். செலிப்ரேஷன் தான் இது. செலிப்ரேஷன் என்று சொன்னா கொண்டாட்டம் தானே. கொண்டாட்டம் என்னத்துல, புதிய வாழ்வில. கொண்டாட்டம் என்னத்தில், வாழ்வின் மாற்றத்தில். கொண்டாட்டம் என்னத்தில், உறவுகளுக்கு இடையிலே திரும்ப என்னத்தை, எங்களுடைய உறவுகளை புதுப்பிக்கிறதாக இருக்க வேணும், உடைக்கிறதாக இருக்கக்கூடாது. ஆனா எங்களோட வாழ்க்கை முறிக்கிறதா தான் இருக்கும். பாருங்க, அதில் இந்த 4 திசைகளிலும் இருந்த மக்களை ஒன்றுபடுத்துகின்றதாகத்தான் இருக்கின்றார் ஆண்டவர் இல்லையா? எங்களுடைய எதிர்நோக்கும் ஆண்டவரை நோக்கியதாக இருக்கு. ஆகவே ஒரு எதிர்நோக்கை கொண்டவர்கள் எப்படி நாங்கள் பிரிந்திருக்க முடியும்? பாருங்கள், நீங்களுடைய கொடியேற்றி வச்சுக்கிறீங்கள் இல்லையா? என்னத்துக்கு நீங்கள் அங்கேயும் இங்கேயும் இழுத்து வச்சு கட்டி வச்சுக்கிறீங்கள்? என்னத்துக்கு கட்டி வச்சுக்கிறீங்கள்? காற்று வளர்ந்து விழுந்துடக்கூடாது சொல்லி இல்லையா? விழுந்துடக்கூடாது தானே? அல்ல சும்மா என்ன பொழுதுபோக்கு கட்டினீங்களா? என்னடா இது, நீங்கள் பதிலும் சொல்றீங்க இல்லையா, கண்டா தெரியல விளங்குதா இல்லையான்னு சொல்லி. சரி, ஆனாலும் நான் சொல்ல வேண்டும் தானே, சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லுவேன் நான். இப்போ இது என்னத்துக்கு கட்டி வச்சுக்கிறீங்கப்பா? இது ஒரு தடியில் நிற்கிறனால காற்று வந்து அங்கேயும் இங்கேயும் விழுந்து போடும். ஆகவே நாங்கள் எடுத்து கட்டி வச்சுக்கிறோம் இல்லையா? பாருங்கள், நீங்கள் இப்போ 4-5 பேர் கன பேர் போனா காட்டு பகுதிக்குள்ள அள போறீங்களான்னு சொல்லுங்களேன். போனா தனிங்க போனா பயமா அல்லது கூட்டத்தோடு சேர்ந்து போனா பயமா? தனிங்க போனா பயம். ஏனென்று சொன்னா உன்னால
சில நேரங்களில் எதிர்த்து போராட முடியாது. உனக்கு எதிராவார எதிரியோட நீ கூட்டமா போனா நிச்சயமா எதிர்த்து போராட முடியும். ஆகவே நாங்கள் ஒருவரை ஒருவர் விட்டு தனிங்க எப்படி செல்ல முடியும் சொல்லுங்க அப்பம்? நாங்கள் அழைக்கப்பட்டதை ஒன்றாக வாழத்தான். அதனால்தான் ஆண்டவர் படைக்கும் பொழுது ஆதாம் என்று சொல்லி படைச்சாரு. மனுஷன் என்று சொல்லி படைக்க ஆதாம் என்று சொல்லி படைச்சா என்ன? தனி ஒரு மனுஷன் இல்லை. நாங்கள் சொல்லுவோம் குரூப் ஆஃப் பீப்புள். அவன் ஒரு தனி மனுஷன் இல்லை. அவன் ஒரு ஒரு குழுமம் என்று சொல்லி ஒரு குழுமம். அதனால்தான் ஆதாம் என்று சொல்லுகிறார். ஆகவே அவர் படைக்கும் பொழுதே ஒன்றாக வாழ வேண்டும் என்றுதான் படைச்சிருக்கிறார். ஆகவே நாங்கள் எப்படி பிரிஞ்சு தனியாக வாழ முடியும்? ஆகவே இந்த ஜூபிலி வருடம் எங்களை ஒன்றிணைக்கிறதாக இருக்க வேண்டும். எங்களுடைய உறவுகளை, பிளவுபட்டிருக்கின்ற உறவுகளை, முறிவுகளை சரிப்படுத்துகின்றதாக இருக்க வேண்டும். இது அமைவதாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னா சும்மா வந்து போனதாகத்தான் இருக்கும். அது வந்து போனதாக தான் இருக்கும். எல்லாருக்கும் மிஞ்சா வந்தது போச்சு. அவ்வளோதான். நாங்களும் பெருநாளும் இப்படி தானே கொடிக்கை ஏற்றினோம். இந்த 5-6 நாள் வந்து சுவாமி கத்திச்சுது, குளறிச்சுது, போயிடுச்சுது. நாங்களும் சரி வந்தோம், கொண்டாடினோம், வெடி கொளுத்தினோம், போயிட்டோம்ண்டு. அப்படித்தான் இந்த வருஷமும் போக போகுது. எங்களுக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த இல்லை என்று சொன்னார். இரண்டாவது விஷயம்தான் ஆண்டவர் தான் நமது எதிர்நோக்காக இருக்கின்றார். ஆண்டவர் தான் நமது எதிர்நோக்காக இருக்கின்றார். ஆனா எங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்ப? எங்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னா, நாங்கள் போகின்ற பாதை எப்படிப்பட்டது, அது எத்தகையது என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் எதை நோக்கி பயணிக்கிறோம் என்று எங்களுக்கு தெரியும். எதை நோக்கி பயணிக்கிறோம்? ஆண்டவரை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில இருக்கின்ற பாதை, எங்களுடைய பயணம் எப்படி இருக்கும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. அது கடலை போலதான். அது அழகாக அமைதியா இருக்கும். ஒருவேளை திடீரென்று கொந்தளிக்கும், சுனாமி வரும், காற்று வரும், புயல் அடிக்கும். அந்த வேளையில் எங்களுடைய எதிர்நோக்கு இன்னமும் உறுதியாக இருக்கின்றதா? அதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அதை சிந்திச்சு பார்க்க வேண்டும். எதிர்நோக்கு ஆண்டவராக இருந்தாலும் அது சரியாக இருக்கின்றதா? இன்னும் நான் ஆண்டவரை நோக்கி என்னுடைய கண்களை பதித்திருக்கிறேனா? இன்றைக்கு நட்ஸ் இதில் பார்த்து நீங்கள் தானே, அவர் எல்லாத்தையும் வாய்ச்சி வச்சு போட்டு மனுஷன் போக எல்லாருடைய கண்களும் அவர் மீது பதிந்திருந்தன. அவரை பார்த்தார்கள் என்று சொல்லல, அவரை மீது பதிந்திருந்தன என்று சொன்னா கண் வெட்டாம பார்க்கறது. இப்படியே கண் வெட்டாம அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறது. சில பேர் பார்த்து கொண்டு இருப்பாங்க, ஒன்றும் முழங்காது, அப்படியும் இருக்கு விஷயம். ஆனா இவங்கள் அப்படியே ஆண்டவருக்கு மேலே கண்களை பதித்தார்கள் என்று சொன்னா அவர்கள் ஆண்டவரை உள்வாங்குகிறார்கள். அவர் என்ன புதுசா அப்படி சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அவரையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய எங்களுடைய எதிர்நோக்கும் அப்படித்தான் இருக்கணும். அவர் மீது நாங்கள் கண்களை பதித்து நடக்கின்ற பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் அவர் எங்களுக்கு வழிவகுத்து தருவார். ஒரு பொழுதும் அவர் பிரச்சனை எடுக்க மாட்டார். ஒரு நாளும் கேட்காங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனையை தூக்கி எடுத்து விடுவார். நீ என்ன மஜிஷியன் நினைச்சிங்களோ? அவர் ஒன்றும் மஜிஷியன் இல்லை. அவர் உனக்கு வழிகாட்டுவார். அந்த பிரச்சனையில இருந்து வெளியில் எப்படி வார என்று சொல்லி உனக்கு வழிகாட்டுவார். சும்மா அவரெல்லாம் மேஜிக்கெல்லாம் செய்ய மாட்டார். டக்குனு வந்து எடுத்துக்கொண்டு போவார். அந்த விளையாட்டு வேறு ஆக்களோட வச்சுக்கொள்ளலாம். கிறிஸ்தவர்களுக்கு அது அப்படி இல்லை. கிறிஸ்தவர்கள் பிரச்சனைகள், துன்பங்களை எல்லாம் தாண்டி போகின்ற, அதாவது கத்தோலிக்கர் நாங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி செல்கின்றவர்களாக இருக்க வேணும். போலியான இறைவாக்கினர்கள் என்று கணக்க இறைவாக்கினர்கள் இருக்கிறாங்க, கணக்க பேர் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் என்ன கொடுப்பாங்க சொல்லுங்க? அவன் இன்ஸ்டன்ட் ரிலீஃப்னு சொல்லுவாங்க, பதில் எல்லாம் கொடுப்பாங்க. நாங்களும் அந்த எங்களையாக்களும் இப்படித்தானே, அந்த உடனே இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் ஃபுட்டு இல்லையா, உடனடி சாப்பாடு, உடனடி கோப்பி, உடனடி தேத்தண்ணி, உடனடி எல்லாம் உடனடி இல்லை, உடனடியாக எல்லாம் கிடையாது நமக்கு. பாருங்களேன், ஒரு அம்மா தாய் பிள்ளையை பெற்றெடுக்கணும் என்று சொன்னால் அவள் 9 மாதம் சரி, 8.5 மாதம் சரி, அதுகளுக்கு அவள் பார்த்துருக்க வேணும். 5 மாதத்தில் பிறந்தால் அது குறைப்பிள்ளையாகத்தான் இருக்கும் இல்லையா? மூளை உறைஞ்ச, உடம்பு உறைஞ்ச, ஏதாவது குறைஞ்சிருக்கும் இல்லையா? ஆகவே முழுமை என்று சொன்னால் காத்திருக்க வேணும். உடனடியாக ஒரு தீர்வும் கிடையாது. ஆகவே அவளுக்கு துன்பமாக இருக்கும், அது பிரச்சனையாக இருக்கும், அவளுக்கு அது வேதனையாக இருக்கும். ஆனாலும் அவள் எதிர்நோக்குடன் காத்திருக்கிறாள். இதற்கு
அவளுடைய பிள்ளையை இந்த உலகிற்கு கொண்டு வர. அதற்காக அவள் ஒன்றும் உடன் எடுப்போம் என்று சொல்லி எல்லாம் வெட்டி கிழிச்சு வெளியில் எடுக்க மாட்டாள். அப்படி செய்வதில்லை. அதே போல தான் எங்களுடைய எதிர்நோக்கும் அப்படித்தான் இருக்க வேணும். துன்பத்திலும் பிரச்சனையிலும் நாங்கள் அந்த எதிர்நோக்கை பார்த்தவர்களா இல்லை, அந்த எதிர்நோக்கை நாங்கள் என்ன செய்யணும், அந்த பதித்து எங்களோட கண்கள் அந்த எதிர்நோக்கில் பதித்திருக்க வேணும். ஆண்டவரில் பதித்து இருக்கின்ற பொழுது எங்களுக்கு பிரச்சனை வராது. பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை எப்படி வரணும் எங்களுக்கு தெரியும். இப்படித்தான் இந்த கப்பல் தான் எனக்கு நடனம் தெரியுமாக்கும் தெரியாது. கப்பல் கதை தான் தரும். இந்த எதிர்நோக்கொண்டு வந்தாலே இந்த கப்பல் தான் வரும். பாருங்களேன், இப்போ இப்படித்தானே ஒரு கப்பல் இப்படித்தான் போய் கொண்டிருந்த பொழுது கடலில் அதுவும் சுனாமிகளை மாட்டுப்பட்டுச்சுது, பெரிய சுனாமிகளை மாட்டுப்பட்டுச்சு. இப்போ கப்பல் தாழ்ற நிலைமைக்கு வந்துடுச்சுது. எல்லாம் அங்கே இருக்கிற சனம் எல்லாம் திக்க சிதமாறு எல்லாம் ஓட்டி ஆட்டி தெரியாது அப்படிலாம் தட்டிச்சு திரியுது. அடையலாம் எல்லாத்தையும் என்ன எடுக்கிறது என்னத்தை எடுக்கக்கூடாதுலாம் சொல்லி பெரிய கலப்பலாம், பெரிய குழப்பம். அப்போது நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கப்பலில் ஒரு இடத்துல ஒரு சிறுவன் அழகாவனும் ஏதோ பந்தை வச்சு விளையாடி கொண்டு இருக்கிறான். அவனுக்கு இதெல்லாம் பெருசாக கணக்கில்லை. அவன் உருட்டி அடித்து கொண்டு ஆளுங்க சந்தோஷமாக விளையாடி கொண்டு இருக்கு. அப்போ அதில் வந்த ஆளுக்கு சரியான உன்னை பிடிச்சி வச்சுக்கண்டு உனக்கு தெரிகிறான் இந்த பாரு நாங்கள் எல்லாம் ஓடி திரிகிறோம், இந்த கப்பல் ஆள போகிறோம், உனக்கு இதெல்லாம் தெரியலையா அவனுக்கு ஓடி திரிகிறோம் என்று சொல்லி, உனக்கெல்லாம் என்னோட கொண்டு ஒரு கவலை இல்லையா உனக்குன்னு சொல்லி. அப்போ அவன் சிரித்து போட்டு சொன்னானா, உமக்கு தெரியுமா கப்பல் ஓடுறது யார் என்று சொல்லி? கப்பல் ஓடுறது என்ற அப்பா. எனக்கு தெரியும், அவர் என்ன கரை சேர்ப்பார் என்று சொல்லி. ஆகவே அவன் அந்த பிரச்சனையிலையும் சந்தோஷமா போறான். எங்களுடைய வாழ்க்கை படகையும் எங்களுடைய வாழ்க்கை கப்பலையும் ஓட்டி செல்கின்றவர் அவராகத்தான் இருக்கிறார். ஆக நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் அவர் மீது கண்ணைகளை பதித்தவர்களாக, அவர் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக நாங்கள் பயணிக்க வேண்டும். பயணிக்கின்ற பொழுது எங்களுக்கு பிரச்சனை தான், துன்பம் தான். யாருக்குள்ள துன்பம் சொல்லுங்க அப்போ? உங்களோட பங்கு தந்தைக்கு ஆமாம், அவருக்கு நிறைய துன்பம் இருக்கும். சனன் சொல்கிறது கேட்குமா சிலது? அம்மா அந்த சுவாமின்ற கதை, அவர் இப்படியாமண்டெல்லாம் கதை கட்டுவார். அந்த சுவாமியை பற்றி, பங்கு தந்தையை பற்றி கதையெல்லாம் பெரிய பெரிய கதையெல்லாம் கட்டி போடுவாங்க. சும்மா எல்லாம் கட்டுவாங்க. அவருக்கெல்லாம் சும்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் வெள்ளி அழகாக உடுத்து திரிகிறார், இந்த ஆளுக்கு என்ன குறைகள் நினைப்பீங்களா இல்லையா? போய் பார்த்தா தான் தெரியும் அங்கே என்ன குறை என்று சொல்லி பங்கில் இருக்கு. ஆகவே பிரச்சனை இல்லை என்று சொல்லி இல்லை, பிரச்சனை இருக்கு. ஆனால் நாங்கள் அந்த எதிர்நோக்கை கொண்டு இருக்க வேணும். எதை பார்த்து அல்லது எதை நாங்கள் எதிர்நோக்கி செல்கின்றோம் என்று நாங்கள் கண்களை பதித்து செல்ல வேணும். பேதுருக்கு நடந்தது, பேதுரு பார்த்தீங்களானே கடலில் போய் கொண்டிருக்கு, நடந்து வாரும் என்று சொல்ல இவர் நடந்து போயிட்டு தாண்டார். ஏன் தாண்டவர்? அவர் தமது கண்களை ஆண்டவரிடமிருந்து எடுக்கின்ற பொழுது தாண்டு போனார். ஆனால் அந்த நேரத்திலையும் பேதுரு ஆரை கூப்பிட்டது? அவற்ற சகோதரம் அந்திரியா, வாடா தம்பி, ஜோவான் ஓடியாடா, யாகப்பரை வாடா என்னை காப்பாற்றான்னு கூப்பிடல, ஆண்டவரே என்னை தூக்கும் என்று சொல்லி பேதுரு அந்த நேரத்திலேயும் கூப்பிட்டது. ஆகவே நாங்கள் பிரச்சனை நேரத்தில் ஆண்டவரை கூப்பிட வேணும். நாங்கள் எங்களுடைய எதிர்நோக்கு இந்த பயணத்தில், இந்த ஜூபிலி ஆண்டில் ஆண்டவர் மீது எங்களுடைய கண்களை பதித்தவர்களாக நாங்கள் பயணிக்க வேணும். பயணிக்கின்ற பொழுது ஆண்டவர் ஒரு பொழுதும் ஒருவரையும் கைவிட்டதாக சரித்திரமே இல்லை. ஆகவே நான் ஒரு கடைசியாக சின்ன ஒரு கதையை சொல்லி முடிச்சு விடுறேன். இல்லையென்று சொன்னால் கணவர் தூங்குற மாதிரி ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஆக இப்படித்தான் ஒரு நாட்டில் ஒரு அரசனுக்கு அவனுக்கு பிள்ளைகள் இல்லை. ஆகவே இந்த பிள்ளைகள் இல்லையோன்னு அவன் பரிகாரங்கள் செய்கிறது. நம்முடைய அக்களும் செய்வனும் இல்லையோ அதே மாதிரி அவனும் பரிகாரம் என்ன செய்கிறான்னு சொல்லி எல்லாம் செய்து அது சரி வரையில்லை. கடைசியாக இன்னும் ஒரு சூனியக்காரனோ ஆரோ வந்து சொன்னான், நிஞ்ச பாரும் நீர் என்ன செய்யணும் என்று சொன்னால், ஒரு இளம் சிறுவனை ஒருவனை எடுத்து நாட்டில் இருக்கிறவன் எடுத்து நீர் அவனை வெட்டி கொண்டு பலி செலுத்தினால்
உமக்கு பிள்ளை வரம் கிடைக்கும் என்று சொல்லி. ஆக இவன் சரி எல்லாத்தையும் செய்தாச்சு, சரி இதையும் செய்வோம் என்று சொல்லி இவன் நாட்டில் போய் அறிவிக்கிறான், இப்படி எனக்கு வந்திருக்கு, ஆகவே என்னுடைய இதுக்காக வேண்டி நான் ஒருவரை பலி கொடுக்க இருக்கிறேன், யாராவது முன்வந்து இதற்கு பிள்ளையை கொடுக்குறேன்னு சொன்னால் தாங்க சொல்லி பாருங்களேன் விளையாட்டை. அப்போ ஒரு வீட்டில் அவருக்கு அந்த அப்பாவுக்கு பல பிள்ளைகள், அப்படி பல பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அப்போ அதிலேயே கடைசியானவனுடன் அவ்வளவு பெரிய இது இல்லை, ஆளும் கொஞ்சம் உடம்பில் கொஞ்சம் பலவீனமானவனும் சரியான மெல்லிய சின்ன பொடியனும் என்ன மாதிரியாகும். அப்போ அப்பா நினைச்சாரு, சரி இவனை கொடுப்போம் என்று சொல்லி கொடுத்தா நாங்களும் எங்களுக்கு சன்மானமும் கிடைக்கும், நாங்களும் பெரிய பணக்காரனாகலாம் தானே என்று சொல்லி என்ன செய்தார், கூட்டிக்கொண்டே கொடுத்து விட்டார். அரசனுக்கு கொடுத்து அவரும் சந்தோஷம் சன்மானங்கள் எல்லாம் பெற்றார். ஆனால் அந்த சிறுவனுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். இப்போ அரசன் கூட்டிக் கொண்டு போயாச்சு, எல்லாம் ஒழுங்குபடுத்தியாச்சு, படியனை கொண்டு வந்தாச்சு முன்னுக்கு, இப்போ பலி கொடுக்கறது கொண்டு வந்தாச்சு. சரி இப்பொழுது உன்னை நாங்கள் பலி கொடுக்க போகிறோம், உனக்கு ஏதாவது கடைசியாக ஏதாவது விருப்பம் இருக்கா? அப்போ அவன் சொன்னான், சரி எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது, கொஞ்சம் மண் கொஞ்சம் கொண்டு வாங்க வேண்டும். சரி கொண்டு வந்து கொடுத்தாச்சு. மண்ணை கொண்டு வந்து அவன் இருந்து அழகா 4 வீடுகள் கட்டினானா, 4 சின்ன சின்ன 4 வீடு மண்ணில் அழகாக கட்டினானான். சின்ன பிள்ளைகள் கட்டுற மாதிரி கட்டி போட்டு முதலாவது உடைச்சானான், கட்டி போட்டு உடைக்கிறான், 2ஆவதையும் உடைச்சானான், 3ஆவதையும் உடைச்சானாம், 4ஆவதை உடைக்காமல் அப்படியே வச்சுட்டானான். வச்சுட்டு போய் அரசனை சொன்னான், சரி இப்போ நீங்கள் என்ன பலி கூடண்டு இப்போ கொடுப்பான பலி, இவன் என்ன சூனியம் செய்தான்னு தெரியான்னு சொல்லி அவருக்கு சந்தேகம், இவன் என்ன கொள்றதுக்கு தான் சூனியம் செய்திருப்பான் இவன் என்று சொல்லி மனுஷன் என்ன செய்தா, இப்போ என்ன செய்தா நீ அதை முதல்ல எனக்கு சொல்லு, அதுக்கு பிறகு பலி செலுத்துறான் என்று சொல்லி சரி என்று சொல்லி இப்படி சொன்னான். பாரும் நான் 4 வீடு கட்டினான், 4ல் 3 உடைச்சிருக்கிறான். இப்போ முதலாவது வீடு என்னுடைய பெற்றோரை குறிக்கும், அவர்கள் என்னை பெற்றெடுத்தார்கள், அவர்கள் என்னை காக்க வேணும் இல்லையா, என்னை பாதுகாக்க வேணும், என்னை வளர்க்க வேணும், எனக்கு கல்வி அளிக்க வேணும், எல்லாம் செய்ய வேண்டிய அவர்களது பொறுப்பு. ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை, அவர்கள் உடைச்சிட்டார், அவர்கள் என்னை கைவிட்டார்கள். 2வது என்னுடைய உற்றார் உறவினர், அவருடைய பொறுப்பும் என்னுடைய தந்தை தாய்க்கு சொல்ல வேணும், இது சரியில்லை, நீ இவனை பாதுகாக்க வேண்டிய உன்னுடைய பொறுப்பு என்று சொல்ல வேணும் இல்லையா, ஞான பெற்றோர் அப்படித்தானே, அதே மாதிரி சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குது. ஆனால் அவர்கள் அதனை செய்யவில்லை, ஆகவே அவர்களையும் உடைச்சிட்டான். 3வது நீ அரசன், இங்க இருக்கிற ஒவ்வொரு குடிமக்களையும் பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய கடமையாக இருக்கின்றது, ஆகவே நீ அதை செய்ய தவறிவிட்டாய், ஆகவே உன்னையும் உடைச்சிட்டன். இந்த 3லையும் எனக்கு எதிர்நோக்கு இல்லை. இப்ப 4வது ஏன் உடைக்காவிட்ட நீ, அது என்னது? அது அப்பதான் சொன்னான், அதுதான் கடவுள், அவர் என்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். இது கடைசி தருணமாக இருக்கலாம், நீ என்னை பலி செலுத்தலாம், ஆனால் என்னுடைய எதிர்நோக்கு அவரில் இன்னும் இருக்குது, அவர் என்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னானாம். அப்ப அரசன் அழுதுட்டு சொன்னானாம், இன்று நான் இந்த நாட்டுக்கு சொல்லுகிறேன், நீதான் என்னுடைய சந்ததியாக இருப்பாய், எனக்கு பிறகு நீதான் இந்த நாட்டை ஆளுவாய் என்று சொல்லி அவனை தனது மகனாக ஏற்றுக்கொண்டானாம். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கை எப்படி போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது, எங்களுடைய வாழ்க்கையில அந்த பாதை எப்படிப்பட்டது என்று தெரியாது, நான் இதை நோக்கி செல்கின்றேன் என்று சில வேளையில குழப்பமாக இருக்கலாம். ஆனால் நான் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், என்னுடைய கப்பலை ஓட்டி செல்கின்றவரும் என்னுடைய வாழ்க்கையை நடத்தி செல்கின்றவரும் ஆண்டவராக இருக்கின்றார், அவர் என்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். ஆகவே இந்த ஜூபிலி ஆண்டுகளை அழைத்து நிற்கின்றது, அவர் மீது கண்களை பதித்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து நான் பயணிக்கின்ற பொழுது ஆண்டவர் என்னை தன்னுடைய பாலியலை பயணித்து அழைத்து கொண்டு போகின்றார், அவரை என்னை கைவிடாமல் கரை சேர்க்கின்றார்.